ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பழனிக்கு போகிறோம். சென்னை சென்ட்ரல் டு பாலக்காடு எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினில் தான் நம்ம போக போகிறோம். சென்னை சென்ட்ரலில் 9:40 PM இந்த ட்ரெயின் வந்து ஷார்ப்பாக எடுத்துருவாங்க. மார்னிங் 9:10 பாலக்காடு ரீச் ஆகிடும். பழனிக்கு வந்து 6:55 AM ரீச் ஆகிடும். டைம் வந்து முன்ன பின்ன ஆகலாம், பட் வந்து மோஸ்ட்டாக எப்போவுமே கரெக்ட் டைமுக்குள்ள தான் ரீச் ஆகும் ட்ரெயின். ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட், ரிசர்வேஷன் 2A 3A இதிலெல்லாம் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். பட் இந்த ட்ரெயினை நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து 1A ஏசியில் ட்ராவல் பண்ண போகிறோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. இந்த ட்ரெயினும் இந்த உலகமும் ஒன்று தான். காசு இருந்தால் கம்ஃபர்டபுள் ஜேர்னி, இல்லைன்னா உட்காரக்கூட இடம் இருக்காது. நம்ம கம்பார்ட்மெண்ட்டை கண்டுபிடிச்சாச்சு. வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குது பார்க்கலாம். ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு சைடுமே வாஷ்ரூம் இருக்குது. மற்ற கம்பார்ட்மெண்ட்டில் பாத்திங் ஃபெசிலிட்டி இருக்காது, இதில் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம் வந்து நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நம்மளுக்கு அலோகேட் பண்ணியிருக்க ரூம் போய் பார்க்கலாம் வாங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணோன்னே நல்லா சில்லுன்னு கூலிங்காக இருந்துச்சு. அந்த டோர் பக்கத்துலேயே நம்மளுக்கு ரூம் அலோகேட் பண்ணியிருந்தாங்க. இதுதான் நம்ம ரூமு. குழந்தைங்களை கூப்பிட்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனு. எந்த ஒரு பயமும் இல்லாமல் நிம்மதியாக ட்ராவல் பண்ணலாம். ரூம் நல்லா நீட்டாக கொடுத்துருந்தாங்க. நாங்கள் தான் கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிட்டோம். அப்பர் பர்த்துக்கு போகிறதுக்கு சைடில் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் கொடுத்துருந்தாங்க. யூஸ்வலாக லேடர் மாதிரி இருக்கும். அப்பர் பர்த்தும் சரி, லோயர் பர்த்தும் சரி, சீட் வந்து நல்லா பெருசாக கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. தாராளமாக 2 பேர் படுத்துக்கலாம், அந்தளவுக்கு ஸ்பேஷியஸாக இருந்தது. பிளாங்கெட்ஸ்லாம் நல்லா நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நம்மளால குளிர்லாம் தாங்க முடியாது, நல்லா இழுத்து போட்டு படுத்தாச்சு. அப்பர் பர்த்தும் சரி, லோயர் பர்த்லேயும் சரி, வாட்டர் பாட்டில் ஹோல்டர், ப்ளக் பாயிண்ட்டு எல்லாமே இருந்தது. கீழே கர்டைன்ஸ்லாம் போட்டிருந்தாங்க விண்டோக்கு. இந்த ட்ரெயினில் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ட்ரெயினில் வந்து காலிங் பெல் இருந்துச்சு. அந்த காலிங் பெல் நம்ம அமுக்கணுன்னா ஏதாச்சும் நம்மளுக்கு கொரி இருந்தால் வந்து சால்வ் பண்ணிட்டு போகிறாங்க. இது வந்து நான் புதுசாக பார்க்குறேன். அதுக்கப்புறம் கார்னர் சீட் கொடுத்துருந்தாங்க. அது கீழே டஸ்ட்பின்லாம் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ரெஸ்ட் ரூமுக்கு வந்து இண்டிகேட்டர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. 2 ரெஸ்ட் ரூம் இருக்குல்ல, அதில் வந்து எந்த ரெஸ்ட் ரூமில் ஆள் இருக்காங்கன்றதை நம்மளுக்கு காட்டுது. க்ரீன் கலரில் லைட் எரியுது. சப்போஸ் ஒரு ரெஸ்ட் ரூமில் ஆள் இருக்காங்கன்னா அந்த ரெஸ்ட் ரூம் வந்து ரெட் கலரில் காட்டுது. வெளில வந்துட்டாங்கன்னா திருப்பி க்ரீன் கலரில் மாறிடுது. இது வந்து ஏசியோட கூலிங் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, ஆனால் ஒர்க் ஆகலை. நம்ம வந்து ஒட்டன்சத்திரம் வந்துட்டோம். 6:30 AM இங்கே ரீச் ஆச்சு. இந்த ஒட்டன்சத்திரத்துக்கு அடுத்த ஸ்டாப் வந்து பழனி. ஒட்டன்சத்திரம் வந்தோடனே நான் திங்ஸ்லாம் எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னும் 25 மினிட்ஸில் நம்ம பழனி ரீச் ஆகிடுவோம். நாங்கள் பழனி ரயில்வே ஸ்டேஷனுக்கு 7 o'clock ஷார்ப்பாக ரீச் ஆகணும். இங்கே சப்வே வழியாக இறங்கி போகணுன்னா அங்கே பஸ்ஸு, ஆட்டோ, அப்புறம் குதிரை வண்டிலாம் இருந்துச்சு. குதிரை வண்டிக்கும் ஆட்டோக்கும் சேம் காஸ்ட்டு தான் சொன்னாங்க. நான் இது வரைக்கும் குதிரை வண்டியில் போனதில்லை, ஸோ அதில் தான் போகிறேன். இந்த குதிரை வண்டி சவுண்ட் எடிட் பண்ணாமல் போட்டிருக்கேன் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.